வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சுவர்ணா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாண ஆளுநராக மீண்டும் ரெஜினோல் குரே நியமனம். 22 லட்சம் ரூபாய் பெறுமதியான சிகரெட் தொகை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளது. சிரியாவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு விரைவில் பதில் வழங்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொதுநலவாய விளையாட்டு விழாவில் குத்துச்சண்டை கோதாவில் இலங்கைக்கு 2 பதக்கங்கள். இனி விரிவான செய்திகள். மத்திய மாகாண ஆளுநராக நேற்று பதவி பிரமாணம் செய்த ரெஜினோல் குரே இன்று மீண்டும் வடமாகாண ஆளுநராக ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்துள்ளார். இதனையடுத்து மத்திய மாகாண ஆளுநராக பி திசாநாயக்க பதவி பிரமாணம் செய்துள்ளதாக ஜனாதிபதி செயலாளர் ஒஸ்டின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பி திசாநாயக்க நேற்று ஊவா மாகாண ஆளுநராக பதவியேற்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வெற்றிடம் நிலவும் ஊவா மாகாண ஆளுநர் பதவிக்கு ஒருவர் நியமிக்கப்படும் வரை பி திசாநாயக்க ஊவா மாகாண ஆளுநராக பதவியில் நீடிப்பார் என ஜனாதிபதி செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட சிகரெட் தொகையுடன் வெளிநாட்டு பிரஜைகள் 2 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சீனாவிலிருந்து குறித்த சிகரெட் தொகை நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக பதில் சுங்க ஊடக பேச்சாளர் விபுலா மினுவன்பிட்டிய குறிப்பிட்டுள்ளார். சந்தேக நபர்களிடமிருந்து 45,600 சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அதன் பெறுமதி 22 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. புத்தளம் கொழும்பு பிரதான வீதியில் கீரியங்கள்ளி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து பனாகொட நோக்கி பயணித்த ராணுவ ட்ரக் வண்டி புத்தளத்திலிருந்து எதிர் திசையில் பயணித்த முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிளுடன் மோதியதிலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. ராணுவ ட்ரக் வண்டி வேக கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டியுடன் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை புத்தளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அரச பணிகளுக்காக 52,000 பட்டதாரிகள் தமது அமைச்சில் பதிவு செய்துள்ளதாக தேசிய கொள்கைகள் மற்றும் பொருளாதார அலுவல்கள் அமைச்சு தெரிவிக்கின்றது. இவற்றில் 20,000 பேரை இந்த வருடத்திற்குள் சேவையில் இணைத்துக் கொள்ளவுள்ளதாக அமைச்சின் மேலதிக செயலாளர் அசலங்க தயாரத்ன குறிப்பிட்டுள்ளார். 2 வருட பயிற்சிக்கு பின்னர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படவுள்ளனர். பயிற்சி வழங்கும் காலப்பகுதியில் 20,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நேர்முக பரீட்சை எதிர்வரும் 16ஆம் திகதி முதல் 20ஆம் திகதி வரை மாவட்ட செயலகத்தில் நடைபெறவுள்ளதாக தேசிய கொள்கைகள் மற்றும் பொருளாதார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை பதிவு செய்யாத பட்டதாரிகளும் எதிர்வரும் 16ஆம் திகதி முதல் மாவட்ட செயலகத்திற்கு வருகை தந்து பதிவு செய்து கொள்ள முடியும் என அமைச்சின் செயலாளர் அசலங்க தயாரத்ன கூறியுள்ளார். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு செல்லும் பயணிகளின் நலன் கருதி இன்றைய தினமும் விசேட போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. 3000க்கும் மேற்பட்ட போக்குவரத்து சேவைகள் இன்று இடம்பெறுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் HMB ஹேமச்சந்திர தெரிவித்தார். அத்துடன் மேலதிகமாக 337 பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ரமால் ஸ்ரீவர்தன கூறியுள்ளார். கொழும்பு புறக்கோட்டையிலிருந்து பஸ்கள் சேவையில் ஈடுபடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் இன்று விசேட ரயில் சேவைகளும் இடம்பெறவுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 8 மணிக்கு பண்டாரவளையிலிருந்து கொழும்பு கோட்டை வரை ரயில் சேவை இடம்பெற்றதாக திணைக்களத்தின் மேலதிக பொது முகாமையாளர் விஜய சமரசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் இன்று முதல் எதிர்வரும் 17ஆம் திகதி வரை மருதானையிலிருந்து காலி வரையிலும் காலியிலிருந்து மருதானை வரையிலும் விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்படவுள்ளதாக விஜய சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் மருதானையிலிருந்து மாத்தறை வரையில் இன்று விசேட ரயில் சேவை இடம்பெறவுள்ளதாகவும் ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிட்டுள்ளது. ஹபரண மட்டக்களப்பு வீதியின் வெலிகந்த பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண் ஒருவர் உட்பட 2 உயிரிழந்துள்ளதுடன் 6 பேர் காயமடைந்துள்ளனர்.
பாலம் ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கேப் வாகனத்துடன் லொரியொன்று மோதி இன்று அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் காயமடைந்த 6 பேரும் வெலிகந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கேப் வாகனத்தில் பயணித்த வத்தலையைச் சேர்ந்த பெண் ஒருவரும் லொரியில் பயணித்த வாழைச்சேனையைச் சேர்ந்த ஆண் ஒருவருமே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். லொரியின் சாரதி தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விளம்பி வருடத்திற்கு விடை கொடுத்து விளம்பி தமிழ் வருடம் நாளை காலை மலர்கின்றது. சூரிய பகவான் 12 ராசிகளில் முதலாவது ராசியான மேட ராசிக்குள் பிரவேசிக்கும் தினத்தை தமிழர்கள் வருடப்பிறப்பாக கொண்டாடுகின்றனர். விளம்பி என்ற திருநாமத்துடன் நாளை மலரும் புது வருடம் 60 தமிழ் வருட சுற்றுவட்டத்தில் 32வது வருடமாகும். விளம்பி என்னும் பிரகாசமான தமிழ் வருட பிறப்பை வரவேற்பதற்கு மக்கள் தயாராகி வருகின்றனர். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளை சனிக்கிழமை காலை 7 மணிக்கு விளம்பி வருடம் பிறக்கிறது. விஷு புண்ணிய காலத்தில் மரத்து நீர் தேய்த்து ஸ்நானம் செய்து வழிபாடுகளில் ஈடுபட்டு பெரியோர்களின் ஆசி பெற்று தமிழ் புத்தாண்டை கொண்டாடுகின்றமை வழமையாகும். நாட்டின் பல இடங்களிலும் தொடர்ந்தும் கடும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மலையக பகுதி மக்களை அவதானமாக செயற்படுமாறு இடர் முகாமைத்துவ நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் மேலும் அதிகரித்து காணப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மேல் வடமேல் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் 12:10 மணியளவில் மன்னார், பெரியமடு, புளியங்குளம், வெலியோயம் மற்றும் கொக்குலாய் போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது. கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காலி தொடக்கம் அம்மாந்தோட்டை, மட்டக்களப்பு ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும்.